களிக்கிண்ட போகிறப்பா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம், 1 டம்ளர் சுகர் போடுறோம், 2 உப்புகள் போட்டிருக்கோம். ஏன்னா திட்டுப்பு எடுத்து கொடுக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கொதிக்கிறப்ப இந்த மாவை போட வேண்டியதான். நல்லா கொதிக்குதுப்பா தண்ணி. இது வந்து புழுங்கரிசியை சுத்தம் பண்ணி வறுத்து வச்சுருக்குறோம்ப்பா. இதுக்கு வெறும் புழுங்கரிசி மட்டும்தான் போடணும். நல்லா வறுத்து சூப்பராக பதமாக வறுத்து நுணுக்கி வைக்கணும்ப்பா. நல்லா நுணுக்கணும், ஆனால் நைஸாக நுணுக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக நுணுக்கணும். அதுக்கப்புறம் நர்ஸு போடணும். நர்ஸு போட்டு தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றணும்ப்பா. அவ்வளோதான், 1 ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும். ஒரு 2 நிமிஷத்தில் இது வேலை ஆகிடும். இன்றைக்கி ஆடி வெள்ளி, இதை வச்சு படைக்கிறதுக்கு சில பேர் புழுங்கரிசியும் பச்சை அரிசியெல்லாம் வறுத்து போடுவாங்க களிக்கிண்ட. அப்படி செய்யக்கூடாது. இட்லி அரிசி இருக்குல்ல, அதை நல்லா வறுத்துட்டு கழுவி வறுத்துட்டு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தா பொரிஞ்சிடும், காஞ்சி அதுவே பொரிஞ்சிடும். இப்படி தான் இருக்கணும். களிங்கிறது கொழன்னு இருக்கக்கூடாது, பொலன்னு இருக்கணும். இப்படி செஞ்சு வச்சாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. வேணுங்கிற நர்ஸு போடலாம் அதில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொலன்னு நர்ஸெல்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூவிடுவோம். ஏலக்காய் பொடி தூவி வச்சு, அவ்வளோதான்ப்பா.